கொஸ்டின் புரிஞ்சுங்க. இதுல மனித உரிமைகள் என்றால் என்ன, இல்ல அரசியல் அமைப்பில் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல ஏதாச்சும் அதுக்கான ரெமிடிஸ் எதாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே. இதுல எது வந்து மைய கருத்தா நம்ம எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கொஸ்டினா இருக்கா இல்ல ஒரே கொஸ்டின் தானா? ஒரே கொஸ்டின் தான் சார். ஒரே கொஸ்டின் தானா? ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி சொல்லிட்டு அது அது ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி நிறைய கண்டென்ட் இருக்கும். அதுல கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லணும் சார். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப நீங்க வந்து எழுதிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதிருக்கீங்கல்ல. ஆமாங்க சார். இப்ப நீங்க எழுதிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனிதன் மனிதனாக இது வந்து என்ன, எதன் அடிப்படையில் எழுதிருக்கீங்க? இது வந்து டெஃபினேஷனா இல்ல நீங்க எக்ஸ்பிளேஷன் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க மனித உரிமைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு? அது இது சாட் ஜிபிடில போட்டு ஆன்சர் படிச்சு சொல்லுங்க சார். ஓகே ஓகே. இப்ப பொதுவா நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நீங்க எப்படி கொடுக்கலாம்னா, மனித உரிமைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இது இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 இருக்குல்ல. ஆமாங்க சார். 1993ல ஒரு ஆக்ட் வந்திருக்குல்ல ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு. ஆமா ஆமா ஆமாங்க அது சார். அந்த டெஃபினேஷனே போதும். சரி சரி, ஓகேங்க சார். உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு வேணும்னா இதை பாருங்களேன். ஆ இந்த இன்னொரு ஆன்சர் வந்து இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அதாவது அந்த மனித உரிமைகளோட அந்த ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. அது இன்னும் அவங்களுக்கு வந்து எவால்வேட்டருக்கு வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு எவால்வேட்டர் என்னன்னா சீக்கிரமா ஓகே, இந்த டெஃபினேஷன் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு போயிடுவாங்க. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. அதனால இங்க இந்த இடத்துல வந்து நீங்க போட்டிருக்கீங்க, நல்லா போட்டிருக்கீங்க. பட் ஆனா அந்த அந்த ஆக்ட் மூலமா இப்ப நீங்க போட்டிருக்கீங்க, கீழே போட்டிருக்கீங்க பாருங்க. ஆமாங்க சார். அதாவது ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கமிஷன் வந்தது, மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தது தேசிய அளவுலயும் சரி. ஆஹ் ஆஹ் தேசிய அளவுல மட்டும் தான் இருக்கா? இல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கு சார். தமிழ்நாட்டுல இருக்குல்ல. அப்ப நான் ஆமாங்க. தமிழ்நாட்டுல எப்போ வந்தது? நைன் 1994 நினைக்கிறேன் சார். டூ ஆஹ் த்ரீ நீங்க இயர்ஸ் என்ன வரும். பண்ணணும்னா, இப்ப நம்ம டிஎன்பிசி தான் படிக்கிறோம் ஆக்சுவலா. ஆமாங்க சார். அப்ப நீங்க தேசிய அளவுல வந்து இப்ப மனித உரிமைகள் ஆணையம் வந்து தேசிய அளவுல 1993, ஆஹ் இது தமிழ்நாட்டு அளவுல வந்து 1994 சொல்லிட்டு போடலாமா இல்ல போட வேண்டாமா? போடலாம் சார். இல்ல ரெண்டுத்தையும் போடக்கூடாது. ஏன் சார்? இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? மனித உரிமைகள் அது கொஸ்டின் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு தமிழ்நாடு பத்தி அரசுல கேட்டிருக்காங்களா? கேட்கவே இல்லை சார். தமிழ்நாடு பத்தி கேட்கல, தமிழ்நாட்டுக்குள்ள மனித உரிமைகளை பத்தி கேட்கல, அவங்க ஜென்ரலா அவன் கேக்குறாங்க. ஜென்ரலா அப்பனா நீங்க ஹெல்த் இந்த சார். போட்டிருக்கிறது வந்து என்ன, ஒரு நிமிஷம். இந்த இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா. தெரியுதா? கிரீன் இங்க்ல வந்து பண்றது தெரியுதா? நல்ல பாயிண்ட். ஏன்னா நீங்க தேசிய அளவுல ஆஹ் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து தேசிய அளவு அந்த மனித உரிமை ஆணையம் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஓகே சார். ஆனா வந்து நீங்க ஆக்சுவலா வந்து ஆக்ட் படி டெஃபினேஷன் கொடுத்தா இது மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஓகே சார். ஆக்ட் வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, ஆக்ட் வந்து என்ன மனித உரிமைகள் பத்தி வந்து இன்ட்ரோடக்ஷன் டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு தமிழ்ல இருக்கு, தமிழ்ல உங்களுக்கு அனுப்புறேன் ஓகே என்னன்னு. சார். ஓகேவா? அப்புறம் பொதுவா வந்து இன்ட்ரடக்ஷன் இது மாதிரி நம்ம வந்து டெஃபினேஷன் எழுதும் போது எப்படி எழுதணும்னா, டெஃபினேஷனோ யாராவது பர்சனாலிட்டி சொன்னதை வந்து நம்ம கோட் பண்றதா இருந்தா அது எல்லாத்துக்கும் ம். கொட்டேஷன் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி அதாவது மேல் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாங்க சார், மேற்கோள். இதுக்குள்ள எழுதுற மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓகேங்க டைரக்டா சார். எழுதிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு நம்ம எழுதலாம். அதே நேரத்துல வந்து டெஃபினேஷனும் போட்டு எது 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 சொல்றதா இருந்தாலும் எக்ஸாக்டான ஓகே. வார்த்தைகள் எழுதணும். அந்த அந்த லைன்ல அந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வார்த்தைகள் மட்டும் தான் எழுதணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காரு ஆக்சுவலா அதுல. ஆனா அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகேவா? ஓகே சார். இப்ப நீங்க இன்ட்ரோடக்ஷன் எழுதிருக்கீங்கல்ல, இது ஓகே தான். ஆமாங்க சார்.
இது ஓகே தான். ஆனா இப்போதைக்கு நான் என்னன்னா ஃபைன் டியூன் பண்றேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஃபைன் டியூன் பண்றேன். டெஃபினிஷனுக்கு டைரக்ட்டா வந்து என்ன மார்க் குடுத்துட்டு போயிருவாங்க. ஓ சரி சரி ஓகேங்க சார். உங்களுக்கு ஈஸியும் கூட. நீங்க வந்து ஏன்னா இந்த மனித உரிமைகள் வந்து ChatGPT பார்க்கிறத விட, பின்னாடி வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி நீங்க படிக்கும்போது கண்டிப்பா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்திலாம் வந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓ ஓகே ஓகேங்க இந்த சார். கேஸ் வந்து சில கரண்ட் அஃபேர் இது. இப்போ வந்து ஆ ஒரு இதுல வந்து ஜெயில்ல வந்து இறந்தாங்கல்ல. ஜெயில் அதாவது லாக்அப் டெத் இது இதுல. லாக்அப் டெத் ஆமாங்க சார். ஆ. இந்த அப்ப சாத்தான்குளம் 2020 கேஸ் இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. சோ அதனால சாத்தான்குளம் கேஸும் தீர்ப்பு வந்தது இந்த வருஷம் தான். அதே மாரி இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு என்ன லாக்அப் டெத் இப்ப ரீசென்ட் நடந்திருக்கு. அப்பனா கண்டிப்பா மனித உரிமை இந்த பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. மெயின்ஸ்ல வந்து ஓகே கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே ஓகேங்க So, சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க டெஃபினிஷன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓ சரி சரி ஓகேங்க சார். ஸோ நீங்க சுத்தி நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல முடியுது. நீங்க வந்து லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்க்ல வந்துருங்க. ஓகேவா? ஓகே ஓகேங்க சார். ஆ இப்ப இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அனைத்து மனிதர்களும் எப்படி போட்டு 1948ல மனித உரிமை பற்றிய ஐநா உலக பிரகடனம். உலக பிரகடனம். அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 1948ல உலக பிரகடனம் பண்ணியிருப்பாங்கல்ல, அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பண்ணலாம். ஓகே ஓகேவா? அதாவது இப்ப நம்ம இந்தியன் இந்தியன் இது ஆக்ட் படி நம்ம குடுக்கணும்னு அவசியம். அப்படிதான் குடுக்கணும் இல்ல. இப்படியும் பண்ணலாம். ஓகே ஆனா ஓகே என்ன, ஓகேங்க சார். நீங்க இந்தியா பற்றி பேசும்போது இந்தியா இந்தியனோட அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. ஓகே ஓகேங்க டெஃபினேஷன் சார். குடுக்கும்போது நல்லது. இப்ப நீங்க இப்ப குடுக்குறது நல்லதுதான். பட் ஆனா இருந்தாலும் நீங்க இந்தியா ஏன்னா இந்தியன் ஆக்ட் தானே இது. ஆமாங்க புரொடெக்ஷன் ஆஃப் சார். இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்தியன் ஆக்ட் தானே. அப்போ வந்து இந்தியனோட ஒரு டெஃபினேஷன் குடுத்தா ரொம்ப நல்லது. ஓகே ஓகேங்க இதுவே சார். வந்து உலக அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா, இந்த இந்த விஷயத்த நம்ம வந்து கோட் பண்ணலாம். இது நல்லதுதான். ஒண்ணும் பிரச்சனை ஓகே இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் உட்கார்ந்து ஓகே படிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கும்னு சொல்றேன். சரி சரி ஓகேங்க சார். ஓகேவா? இங்க இங்க ஓகேங்க இப்ப சார். நான் சொன்னேன்ல கொட்டேஷன் வந்து இங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மேல் ஓகே வரிசையில சார். போட்டிருக்காங்கல்ல, ஓகேங்க சார். இங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு விஷயம். ஆ ஓ சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே. இப்ப உங்களோட ஆன்சர் பாருங்க. இன்னொருத்தர் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா வந்து மனித உரிமை இப்படி எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஆ நீங்க நீங்க டைரக்ட்டா வந்து இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்திருக்கீங்க. ஓகேவா? ஆனா ஆமாங்க இப்படி சார். எழுதணும்னு சும்மா அவசியம் இல்ல. லைட்டா இன்ட்ரோடக்ஷன். ஓ ஓ சரி ஓகேங்க சார். ஹலோ கேக்குதா? டைரக்டா கன்டென்ட்குள்ள கேக்குதுங்க சார். டைரக்டா கன்டென்ட்குள்ள போயிடலாம். டைரக்ட்டா அதான் இன்ட்ரோடக்ஷன் வந்து இப்படி வந்து பாயிண்ட் மாரிலாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகேங்க சார். பாயிண்ட் மாரிலாம் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. டைரக்ட்டா இத ஓகேங்க சொல்லி சார். ஐநா ஆணையம் இங்க எழுதியிருக்காங்க. 1948 சொல்லிட்டு இங்க ம். எழுதணும் அத. எப்போதும் ஓகே ஓகே சார். சோர்ஸ மென்ஷன் பண்ணும்போது, அதாவது எங்க இருந்து நீங்க வந்து இந்த டெஃபினிஷன் எழுதுறீங்களோ, அந்த சோர்ஸ ஃபுல்லா எழுதணும். இது மாரி ம். UNDHRலாம் போடக்கூடாது. அப்புறம் ஓ இன்னொரு சரி விஷயம், சரி ஓகே சார். இது பிளண்டர் மிஸ்டேக். என்ன பெரிய மிஸ்டேக் இது. தமிழ் எழுதுறாங்கல்ல, நீங்க தமிழ்ல நீங்க தான் ஆமாங்க எழுதுறீங்க. சார். நீங்களும் தமிழ் எழுதுறீங்க. ஆமா இங்கிலீஷ்ல ஆமாங்க சார். எழுதக்கூடாது. ஆனா எழுதியிருக்காங்களே சார். சில பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆமா. இல்ல, இல்ல. பிபிஎஸ்பிலாம் அப்படி அது நான் ஓகே. மெயின்ஸ் பட் பேப்பர் இப்ப சார் பாத்துக்கிறேன். டிபிஎஸ்பில அப்படியே டிபிஎஸ்பி எழுதுறாங்க சார். அப்படியே ஃபுல்லா பெருசா இல்ல, அரசு இல்ல. நெறிமுறை ஆக்சுவலா கோட்பாடுக்கு என்னன்னா, பதிலா. அலோவ்ட் இருக்கு. பட் ஆனா சில சில எவால்வேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, மூட் அப்செட்ல இருந்தாங்கன்னா, இது என்ன இங்கிலீஷ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பு போட்டு போயிருவாங்க. ஓ ஏன்னா, ஓகே ஓகேங்க சார். ஆல்ரெடி வந்து இந்த யுஎன்டிஹெச்ஏஆருக்கு வந்து தமிழ்ல தமிழ்ல வந்து இருக்கு. தமிழ்ல இல்லாத பட்சத்துல ஓ தான் நம்ம எழுதணும். ஓ சரி ஓகே டிபிஎஸ்பி ஓகேங்க சார். தமிழ்ல இல்லையா? டிபிஎஸ்பி இருக்கு சார் தமிழ்ல. அரசு நெறிமுறை என்னது? கோட்பாடுன்னு இருக்கு. ஆனா ஆ அதான் அந்த அரசு நெறிமுறை விஷயத்த கோட்பாடுக்கு தமிழ்ல டிபிஎஸ்பி. இல்லாத பட்சத்தில் எழுதணும். ஓகே ஓகேங்க சார். ஓகேவா? இருந்துச்சுன்னா அத எழுதணும். ஓகேங்க சார். ஏன்னா, அது மட்டும் இல்லாம
அது மாதிரி திருக்குறளும் சரி, நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன்னா இங்கிலீஷ் எழுதுனா தமிழ் எழுதக்கூடாது. இந்த ஓகே சார். அதாவது யூனிட் 8 இருக்குல்ல, அதாவது சாரி யூனிட் 8 இல்ல, 6 தமிழ் சொசைட்டில 6 ஆ ஆ என்னது மெயின்ஸ்ல தமிழ் சொல்றேன். சிக்ஸ் அதான் சார். சொல்லுங்க சார். மெயின்ஸ்ல வந்து குரூப் 1 மெயின்ஸ்ல யூனிட் ஆ ஆ பேப்பர் 2ல வந்து பேப்பர் 3ல வந்து யூனிட் 3யா இருக்கும் தமிழ் சொசைட்டி. ஆமாங்க சார். அதுல வந்து ஆமா ஆமாங்க இங்கிலீஷ் சார். எழுதலாம், தமிழ் எழுதலாம். ஆமாங்க சார். ஆனா சரிங்க சார். என்ன இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதும்போது வந்து திருக்குறள் வந்து கோட் பண்ண முடியல. ஏன்னா ஓ சரி இங்கிலீஷ்ல தான் ஓகேங்க எல்லாம் சார். ஃபுல்லா ஆனால் டங்கிலீஷில் எழுதுவாங்க. ஓகேங்க சார். ஆனால் புரியுதா என்ன டங்கிலீஷில் சொல்ல எழுதுறது வரேன்னு புரியுது. ஆ ஏன்னா புரியுது சார். ஆனால் நான் என்ன டங்கிலீஷில் சொல்ல எழுதுவாங்க. வரேன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். எழுதலாம். ஓ சரி இப்போ ஓகே. நம்ம வந்து இப்படி ஓகேங்க எப்படி சார். எழுதலாம், டிபிஎஸ்பி வந்து எழுதலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓகே ஓகே மாத்திக்க சார். கூடாது, அவங்கள்ட்ட நீங்க மாத்திக்க கூடாதுன்னு சொல்றேன். சரி ஓகே ஓகேங்க நம்ம சார். லக்கு வந்து நல்ல மூட்ல இருக்க திருத்துறவங்க எவால்வேட்டர் திருத்துனா பரவாயில்ல. நம்ம அன்லக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த ம் ரொம்ப மோசமான மூட்ல இருந்தாங்கன்னா என்ன இதை எழுதி வச்சிருக்கான்னு ம். சொல்லிட்டு மார்க் கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஓகேங்க சார். அதாவது அந்த அந்த தமிழ் வார்த்தைக்கு இல்லாத பட்சத்துல இதெல்லாம் கண்டிப்பா தமிழ் வார்த்தைகள் இருக்கு. இன்னொரு ம் விஷயம், சரிங்க சார். இங்க இங்க பாருங்க. இது என்னது? சரிங்க சார். தெரியுதா? நான் வந்து ரவுண்ட் பண்ணிருக்க தெரியுதா? ஆயின் ஆயினா மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு சார். இங்கேயே எழுதிட்டு இங்கேயே எழுதியிருக்கான். ஓ ஓகே ஓகேங்க சார். அதுதானே இது. அந்த அதோட ஃபார்ம் தான் ஆமாங்க தமிழ் சார். வெர்ஷன் தானே இது. அப்ப ம் எழுதுங்க, ஆமாங்க சார். ரெண்டுமே எழுது. இன்னொரு ம் ம் விஷயம், ம். ஓகே ஓகே. தமிழ் நம்ம வந்து நம்மள வேர்ட் லிமிட் வேற இருக்கு. அது நம்ம ஆமாங்க சார். அதுவும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல வந்து ஒரு விஷயம் நம்ம தமிழ் எழுதுனா தமிழ்ல மட்டுமே எழுதுனா பெட்டர். ஏன்னா சில பேருக்கு வந்து என்ன அர்த்தம்னா நம்ம எதுக்கும் இங்கிலீஷ் எழுதி வைப்போம்னு சொல்லிட்டு எழுதிட்டு வராங்க. அது ஓகேங்க தப்பு சார். ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து அந்த அந்த தமிழ் வார்த்தைகள் இல்லாத பட்சத்துல தான் எழுதணும். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தெளிவா ஓ எனக்கு 2மே தெரியும். ஆனா நான் எழுதிடுறேன். 2மே எழுதுறேன்னு சொல்லிட்டு நான் மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லிட்டு அதான் பண்ணியிருக்காங்க. மேல இங்கிலீஷ்ல இருக்காங்க, கீழ தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆ இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. தமிழ் எழுதுனதும் ஐநான்னு சொல்லிட்டு வருதுல்ல. இது வந்து என்ன ஆமாங்க ஷார்ட் சார். ஃபார்ம் எழுதக்கூடாது. ஓ ஐக்கிய நாடுகள். ஐக்கிய நாடுகள்னு சொல்லிட்டு எழுதி தான் எழுதணும். ஷார்ட் ஃபார்ம் எழுதக்கூடாது. ஓகே ஓகேங்க சார். புரியுதா? இப்ப அப்படி அப்படி புரியுது சார். இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டா என்ன டெஃபினேஷன் இருக்கோ, சோர்ஸ் இருக்கோ அப்படிதான் எழுதிட்டு போயிடலாம். பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஓகே சொன்னேன்ல ஓகேங்க சார். புரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தமிழ்ல இருக்கு. இல்ல சார். தமிழ் ஆ தமிழ்ல இருக்குல்ல. மனித உரிமைகள் பாதுகாப்பு மனித உரிமைகள் பாதுகாப்பு இதெல்லாம் ஆணையம் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1993. இருக்குல்ல. 1993 இருக்குல்ல. ஆமாங்க சார். அந்த சட்டத்த நீங்க எழுதிட்டா ஆமாங்க சார். பிரச்சனை இல்ல. இது வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப பெரிய எழுத்தா இருக்கு. ஸ்பேஸும் ஓகே அதிகமா ஓகேங்க டைம் சார். ஆகும். அதே நேரத்துல வந்து நம்ம நெறைய யோசிப்போம். இது எழுதுறதுக்கு. இப்ப புரியுதா என்ன ம் சொல்றேன்னா, இன்ட்ரோடக்ஷன்லயே இவ்ளோ தப்பு இருக்கு. புரியுது புரியுது. ஐ மீன் ம் மிஸ்டேக் ஓகேங்க பண்றோம் சார். நம்ம சொல்றோம். அப்புறம் ஓகே ஓகேங்க சார். இங்க ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாங்க சார். இதெல்லாம் நம்ம எழுதணுமா? இது தேவைப்படாது சார். ஆ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க டைரக்டா என்னன்னு எழுதிட்டோம்ல. சொல்லிட்டு அதான் ஒரு டெஃபினேஷனே குடுத்துட்டோம். அதுக்காக ஆ. டைரக்டா கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போயிரலாம் அப்படியே டைரக்டா. இந்த 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 கீழ இருக்குல்ல. டைரக்ட்டா நம்ம வந்து ம் ம். அப்படின்னு போக்கூடாது. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். அதாவது கொஞ்சம் மவுஸ் எனக்கு ப்ராப்ளமா இருக்கனால வர மாட்டேங்குது. ஓகே. ஆ இப்ப இப்ப உங்கள் பேப்பர்ல கீழ நீங்க எழுதிருக்கீங்கல்ல. இந்த ம் சட்டப்பூர்வ ஆமாங்க சார். அமைப்பு, தலைமையகம் டெல்லி இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாங்க சார். ஹலோ. கேக்குதா? ஆ இப்ப கேக்குது கேக்குது இது சார். இது வந்து இந்த விஷயத்த எதுக்காக எழுதிருக்கீங்க? அது ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்கிறதுக்காக சட்டப்பூர்வ அமைப்பு இருக்கேன் சார். ஆக்சுவலா எப்படி எழுதணும்னா, இத வந்து ஒரு ஹெட்டிங் மாரி போட்டு, இது கீழ இது அப்படின்னு ம் ம். எழுதணும். ம் ஓகே ஓகேங்க சார்.
ஒரு நிமிஷம். இந்த இதாயிடுச்சு. ஓகே. ஓகே. இப்ப இப்படி இப்படி எழுதிருக்கீங்கல்ல. இது கீழ ம், இது, ம். ஆமாங்க சார். இது கீழ இது. அது வந்து நீங்க இப்படி வேணா போடலாம். ஓ! சரி. ஓகே, ஓகேங்க சார். இப்படி போடலாம். ஆனா வந்து நெறைய இடத்துல வந்து ம். பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, பண்ணக்கூடாது. ஓகே. இத ஒரு ஹெட்டிங்கா போட்டு 1, 2 அப்படின்னு போட்டீங்கன்னா, இது ஓகே, ஒரு ஓகேங்க இது சார். மாரி ஆயிரும். ஆனா இங்க ஓ! தேவையில்ல. சரி. ஓகே, ஓகேங்க சார். இங்க தேவையில்ல. ம். ஓகே, ஓகேங்க சார். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கீழ நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் சொல்லிட்டு சொல்றோம்ல. ம். அது ஆமாங்க சார். நீங்க எழுத வேண்டிய விஷயத்த நீங்க இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கீங்க. ஓகே, ஓகேங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, மனித உரிமைகளுக்குன்னு தனியா வந்து இது இருக்குல்ல. டே இருக்குல்ல. அந்த டே எடுத்து இங்க எழுதிருங்க.